ஹே காய்ஸ், வெல்கம் டு சுகாஸ் கேலரி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்லேயே எப்படி க்ளே ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சுகாஸ் கேலரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளே செய்கிறதுக்கு தேவையான மைதா மாவும் மிக்ஸ் பண்ணுறதுக்காக பவுலும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நான் 1 கப் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ க்ளே தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் உப்பு எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக வினிகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கோங்க. மாவு கையில் ஒட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோகோனட் ஆயில் 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம கோகோனட் ஆயில் இடையில யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு கையிலையே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட இது சப்பாத்திக்கு மாவு பிசைகிற அதே மெத்தடு தான். ஸோ அதே மாதிரியே இதையுமே கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான க்ளே ரெடி ஆயிடுச்சு. நிறைய கலர் க்ளே தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்கிட்ட இந்த பெயிண்ட் இருந்தனால நான் மேக்ஸிமம் பெயிண்ட்டே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு பதிலாக நிறைய ஐடியாஸ் இருக்குது. அது எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ தேவையான அளவு க்ளே எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பிங்க் கலர் எடுத்து அதை மாவில் அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டா அந்த கலர் நல்லா மிக்ஸ் ஆயிரும். ஸோ மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா அதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ கோகோனட் ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நான் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி எப்படி கலர் ரெடி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ யூஸ் ஆகாத பழைய ஸ்கெட்சு எடுத்துகிட்டு அதில் உள்ளே இருக்கும் இல்லையா ஸ்கெட்சு, அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும், அதை வெளியே எடுத்ததுக்கப்புறமா அதில் 2 ட்ராப் தண்ணி விட்டோன்னா அதில் இருக்க கலர்ஸ் எல்லாமே வெளியே வரும். அதை நம்ம மாவில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து எடுத்துட்டோன்னா நமக்கு தேவையான க்ரீன் கலர் கிடச்சிரும். உங்கள்கிட்ட என்னென்ன வேஸ்ட்டு ஸ்கெட்ச் இருக்கோ அதெல்லாமே நீங்கள் இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த க்ரீன் கலர் மட்டும் இருந்தனால நான் அது ஒன்று மட்டும் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான், நம்ம மிக்ஸ் பண்ண 2 கலர் க்ளேவுமே ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்னொரு மெத்தடுமே இருக்குது. எல்லோ கலர் வேணும்னா மஞ்சள் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இந்த மாவில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா எல்லோ கலர் கிடச்சிரும். ஸோ இதே மாதிரியே வீட்டில் இருக்கக்கூடிய உஜாலா நீலம் இருக்கும் இல்லையா, அது ப்ளூ கலருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் குங்குமம் யூஸ் பண்ணலாம். ஃபுட் கலர் இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கலர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். என்கிட்ட பெயிண்ட் இருந்தனால நான் அதுவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்களும் பெயிண்ட்டே கூட யூஸ் பண்ணிக்கலாம். பெயிண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக அந்த மெத்தட்ஸ் எல்லாம் நான் சொன்னேன். இப்போ அவ்வளோதான், நம்மளோட எல்லா க்ளேவுமே ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த க்ளே செய்கிறதுக்கு வினிகர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வினிகர் ஆட் பண்ணுறது. ஸோ இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு க்ளே தேவைப்படுது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த க்ளே மேக்கிங் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு சுகாஸ் கேலரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த க்ளேயில் ஒரு பட்டர்ஃப்ளை மட்டும் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். அதுக்கு தேவையான எல்லா கலர்ஸ்லேருந்தும் நான் கொஞ்சம் கொஞ்சம் க்ளே எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது இந்த ரெட் கலர் தான் ஹெட் பார்ட்டாக வரப்போகுது. இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துகிட்டு அதை 2ஆக நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த ஹெட்டில் இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பட்டாம்பூச்சிக்கு 2 கொம்பு இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் இந்த 2 குச்சி. இப்போது அதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த 2 கொம்புலையுமே க்ரீன் கலர் க்ளேவை நம்ம அட்டாச் பண்ணிடலாம். இப்போது ஹெட்டு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லா கலர்ஸையுமே நான் இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். இதோட ஃபெதர் பார்ட்டு மட்டும் எல்லோ கலரில் பண்ணிக்கலாம். இப்போ அந்த க்ளே எடுத்துகிட்டு 1 பை 1 அதோட பாடி பார்ட் மட்டும் அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எல்லோ கலர் க்ளே எடுத்துகிட்டு அதை நல்லா ஃபெதர் மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அதை இது கூட ஆட் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஒட்டி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி 4 ஃபெதர்ஸுமே நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். நாம் வீட்லேயே ரெடி பண்ண க்ளே அப்படிங்கிறதுனால இதுக்கு தகுந்த குவாலிட்டியோடு தான் இருக்கும். கடையில் வாங்குகிற க்ளேயில் கெமிக்கலெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படியும் நம்ம ரெடி பண்ண க்ளேக்கும் கடையில் வாங்குகிற க்ளேக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கத்தான் செய்யும்.
உங்களுக்கு உடனே க்ளே தேவைப்படுது அப்படின்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பெஸ்ட்டான ஐடியாவாக தான் இருக்கும். இப்போ பட்டர்ஃப்ளை நம்ம ரெடி பண்ணினதுக்கப்புறமா பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு அதோட ஃபேஸ் பார்ட் மட்டும் நான் ட்ரா பண்ண போகிறேன். 2 ஐஸும் ஒரு மவுத்தும் ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும். பட்டர்ஃப்ளை அப்படியே சிரிச்சிட்டே வர மாதிரி நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பட்டர்ஃப்ளை ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் கூட கையில் ஒட்டவே இல்லை. நான் உங்களுக்கு ஒரு ஒயிட் பேப்பரில் வச்சு காட்டுறேன். அதுலேயுமே இது ஒட்டவே இல்லை. ஸோ இது ஒரு நல்ல ஐடியா தான். இந்த க்ளே மேக்கிங் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் அந்த வீடியோவை உடனே பார்த்துக்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நீங்களும் சுகாஸ் கேலரி சேனலோட ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறொரு க்ரியேட்டிவான ஐடியாவோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.